எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல். கை வலிக்காம மாவு பிசையாம ஈஸியான ஒரு இடியாப்பம் பரோட்டா இங்கே ஒருத்தவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. நம்ம யூடியூப்பை திறந்தாலே இந்த ஒரு டைட்டில் தான் வந்துக்கிட்டே இருக்கும். கை வலிக்காமல் மாவு பிசையாமல் ஈஸியாக செய்யலாம் நிறைய பேர் நிறையா மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஒருத்தவங்க ஒரு சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி பரோட்டாவும் இடியாப்பும் ஒரே மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்காங்க. நானும் இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, உண்மையாகவே நம்மளால் வீட்டில் செய்ய முடியுமா, இதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் அவங்க சொன்ன மெத்தட்லேயே பரோட்டாவும் இடியாப்பமும் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா? நான் செஞ்ச பரோட்டாவை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதுதான் நான் செஞ்ச பரோட்டா. சத்தியமாக எனக்கு இப்படி தாங்க வந்தது. என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியல. இதோட டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இதில் வேறு எதுவுமே இல்லை, மைதாவும் உப்பும் தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சுடுறப்போ கொஞ்சம் மொறுன்னு இருந்துச்சு, இப்போ ஆறிடுச்சு. ஒரு டேஸ்ட்டுமே தெரில, தோசை மாதிரி இருக்குது. அந்த மொறுன்னு அந்த இடத்துல மட்டும் அந்த பரோட்டா ஸ்மெல்லு டேஸ்ட்டு வருது, அவ்வளோதான். நிச்சயமாக அவங்க செஞ்ச மெத்தட் தாங்க நானும் செஞ்சேன். எனக்கு வரவே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சதுக்கு நான் மாவு பிசைஞ்சே பரோட்டா சூப்பராக போட்டிருப்பேன். ஆனால் என்னோடய மெத்தடையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் எனக்கு வேண்டாம். இதை ஒவ்வொரு பரோட்டாவாக சுடுறதுக்கு நான் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? இது ஆகவே ஆகாது, செட்டே ஆகாது. பரோட்டாவுக்கே இந்த நிலைமைனா என்னோடய இடியாப்பம் எந்த ஸ்டைலில் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க நான் செஞ்ச இடியாப்பம். சத்தியமாக எனக்கு வரல. கவரில் போடும்போதே எனக்கு மாவு என்ன ஆயிடுது அப்படின்னா கலக்கி தான் விட்டேன். ஆனால் இருந்தாலுமே அடியில் அரிசி மாவு கட்டி சேர்ந்துட்டு அந்த ஓட்டை வழியாக வரவே மானின்றுச்சு. அப்படியே நல்லா கலக்கி இது பண்ணி அமுக்குனா மொத்தமாக தோசை மாதிரி விழுந்துருச்சு. எனக்கு இடியாப்பமே வரல. எனக்கு இடியாப்பத்தில் இந்த மெத்தடு செட் ஆகலை. உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இடியாப்பமாக தோசைக்கள் இப்படி பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக அழகாக மாவு சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சு இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்தாலே 5 நிமிஷத்தில் 7-8 இடியாப்பம் செஞ்சிடலாம். ஆனால் இதில் இந்த மெத்தடு செஞ்சிங்கன்னா கேஸ் ஸ்டவ் தான் வேஸ்ட்டு. இதுலேயுமே பரோட்டாவிலையுமே நீங்கள் கண்டிப்பாக கடையில் வாங்குகிற பரோட்டா டேஸ்ட் கொண்டு வரவே முடியாது. உண்மையிலேயே இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்களா, இல்லை ஒருத்தர் செஞ்ச வீடியோவை பார்த்து திரும்ப இவங்களாம் வீடியோ போடுறாங்களான்னு தெரில. ஏன் செட் ஆகாத வீடியோவில் போடுறீங்கன்னு தெரில. எதுக்கு எடுத்தாலும் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எப்படி வருதுன்னு முக்கியம் இல்லை, அது உண்மையாகவே டேஸ்ட்டாக வருதான்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோ வாட்டுக்கு பேசாமல் போட்டு போயிடுறீங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் வீட்டில் உட்காந்து மெனக்கெட்டு யூடியூப்பை பார்த்து வீட்டில் செஞ்சால் அது இப்படி வருது. என்ன பண்ணுறது? வீட்டில் இதை கொண்டு போய் கொடுக்க முடியுமா? எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐடியாவில் ஏன் வரமாட்டேங்குது? எங்களுக்கு வர்ற ஐடியாவெல்லாம் நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு இதை சமைக்கலாமா, அந்த பொரியல் வைக்கலாமா, என்ன குழம்பு வைக்கிறது, இதுதான் எங்களுக்கெல்லாம் தோணுது. ஆனால் உங்களுக்குலாம் ஏன் இந்த மாதிரிலாம் தோணுதுன்னு தெரியல. பட் நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் மெனக்கெட்டு பார்த்து ஏனத்தை கழுவிட்டே உட்காந்துருக்க வேண்டியதை, வீட்டில் திட்டு வாங்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். யூடியூப்பில் சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணி இடியாப்பம் பரோட்டா செஞ்சு பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.